அதாவது ஏற்கனவே விடுதலை சிறுத்தை கட்சியுடைய தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் பதில் கூறியிருக்கிறார்கள். அப்படி கூறியிருந்தாலும் கூட இன்று கூட்டணியிலே இருக்கின்ற தர்மத்தின் அடிப்படையிலே என்னால் செல்ல முடியவில்லை என்று சொல்லியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அண்ணல் அம்பேத்கருடைய நிகழ்ச்சியில் அவர் கலந்திருக்க வேண்டும். அவர் கலந்து கொள்ள முடியாத ஒரு சூழல் வருகிறது என்று சொன்னால் தவேகாவுடைய தலைவர் திரு விஜய் அவர்கள் சொன்னது போல அவருக்கு மிகப்பெரிய அழுத்தம் இருக்கிறது என்பதுதான் நாங்களும் உணர்கிறோம். இதை விடுதலை சிறுத்தைகளுடைய செயலாளர் சொல்லுவதற்கு முன்பாகவே நீண்ட காலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதே கருத்தை சொல்லுகிறது. வாரிசு அரசியலில்தான் தமிழகத்திலே இன்று மறைந்த முன்னாள் முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களுடைய மகன் திரு ஸ்டாலின் அவர்கள் வாரிசின் அடிப்படையில் தான் அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார். அவர் தனிப்பட்ட முறையில் அந்த இயக்கத்தில் உழைத்து அந்த இடத்திற்கு வந்திருக்கிறார் என்று சொன்னால் இல்லை. அவருடைய மகன் என்ற ஒரே காரணத்திற்காக தான் இன்று அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கிறார், இன்று தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கிறார். அதை தொடர்ந்து மன்னராட்சி போல அவருடைய மகன் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் இந்த கட்சிக்கு தலைமையேற்கவும் அதே நேரத்தில் தனக்கு பின்னால் ஆட்சி தொடர்ந்தால் முதலமைச்சராவதற்கும் தன்னுடைய மகனை துணை முதலமைச்சராக்கியிருக்கிறார். அப்படி வாரிசு முறையில் வரக்கூடிய இந்த ஆட்சியை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட காலமாக எதிர்த்து கொண்டிருக்கிறது. அதைத்தான் திரு அர்ஜுனாதவும் சொல்லியிருக்கிறார். முதலில் திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த ஆணவ பேச்சை விட வேண்டும். இப்பொழுது ஊடகங்களும் பத்திரிகைகளுக்கு செல்லுகின்ற பொழுதெல்லாம் ஆணவத்தோடு பதில் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எங்களுடைய கட்சியினுடைய தலைவர் போற்றுதலுக்குரிய எடப்பாடியார் அவர்கள் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகளை விமர்சித்து அறிக்கை கொடுத்தால் அந்த அறிக்கையை நான் மதிப்பதில்லை என்று சொல்லுகிறார். அதே போல பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிறுவன தலைவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் ஒரு அனுபவமிக்க தமிழகத்தில் இருக்கின்ற தலைவர்களில் ஒரு முதன்மையான தலைவர். அவர் ஒரு கருத்தை சொல்லுகிறார் என்று சொன்னால் அவருக்கு வேறு வேலை இல்லை என்று ஒரு முதிர்ந்த அனுபவமுள்ள ஒரு அரசியல் தலைவரை விமர்சனம் செய்கிறார். அதே போல்தான் இந்த ஆணவ போக்கில் நாங்கள் 200 தொகுதியில் வெற்றி பெறுவோம் என்று சொல்லுகிறார். இந்த ஆணவம் நிச்சயமாக 2026 சரியான பதிலடியை மக்கள் வழங்குவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். சொல்லியிருக்காரு. முதல் சொன்ன கருத்துக்கு சொல்கிறேன். அதாவது ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறது, தண்ணியில் நிற்கிறது எல்லாம் அது ஒரு மக்களை ஏமாத்துறதுக்காக. அப்படி மக்களை ஏமாத்துறதுக்காக தான் ஊத்தங்கரையில் மாலை 8 மணிக்கு துணை முதலமைச்சர் காரில் இறங்கினார். 2 பேருக்கு ஏதோ நலத்திட்ட உதவி கொடுத்தாரு. யாரோடையும் பேசலை, பாதிக்கப்பட்ட மக்களை பார்க்கல, மறுபடியும் காரில் இறங்கி போயிட்டார். இது அவர் முதல் சொன்ன கருத்துக்கு உடன்படுகிறார். யார் உடன்படுவது? திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், துணை முதலமைச்சர். ஆனால் மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மக்களுடைய எண்ணங்களுக்கு ஏற்றவாறு செயல்படக்கூடிய நிலையிலே அந்த நிகழ்வு பாதிக்கப்பட்ட உடனேயே ஊத்தங்கரையில் ஓடோடி வந்து மக்களை நேரடியாக சந்தித்து, பாதிக்கப்பட்டவர்கள் நேரடியாக சந்தித்து, அது வேகமாக செல்லுகின்ற அந்த மழைநீரில் கூட நடந்து சென்று அந்த வண்டிகளை எல்லாம் இழந்தவர்களிடத்தில் அனுதாபத்தோடு கேட்டு அவருடைய உணர்வுகள் என்ன என்பதை தெரிந்து கொண்டு அந்த உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து, அதனோடு மட்டும் இல்லாமல் ஊடகங்களின் வாயிலாக முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டிய கருத்து, எவ்வளவு பெரிய பாதிக்கப்பட்ட இந்த வண்டியினுடைய முதலாளிகளுக்கு முழுவதுமான நஷ்டஈடை வழங்க வேண்டும் என்று உணர்வுபூர்வமாக சொன்னவர் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார். அதே போல அங்கே குடியிருந்த வீடுகள் பாதிக்கப்பட்டு மழைநீரிலே இல்லாமல் வெளியேறிய பொழுது அந்த வீடுகள் முழுவதும் குடிசைகளுக்கு தண்ணீரிலே எடுத்து நேரடியாக சென்று அங்கிருக்கின்ற மக்களை எல்லாம் நேரடியாக சந்தித்து அவர்களுடைய வேதனைகளையும் கஷ்டங்களையும் புரிந்து கொண்டு
அந்த மக்களுக்கு மாற்றம் ஏற்பாடு செய்து உடனடியாக அவர்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று தன்னுடைய உணர்வை பகிர்ந்து கொண்டவர் எடப்பாடியார். அதே போல ஆயிரக்கணக்கான ஏக்கர் நிலங்கள், பயிர் வைத்த நிலங்கள், அறுவடைக்கு வந்த நெற்பயிர்கள், அதே போல பருத்தி பயிர்கள் பாதிக்கப்பட்டதை கண்டவுடன் இதனுடைய பாதிப்பை உணர்ந்து உணர்வுபூர்வமாக அந்த விவசாய பெருமக்களுக்கு ஏற்படுகின்ற அந்த துயரத்தை, நட்டத்தை ஈடு செய்ய வேண்டும் என்று, பெரிய நிதியை கொடுக்க வேண்டும் என்று அவருடைய எண்ணங்களை, உணர்வுகளை தன்னுடைய எண்ணங்களாக மாற்றி வெளிப்படுத்தியவர் எடப்பாடியார். ஆக மக்களுடைய உணர்வுகள் எங்கு தெரியும் என்று சொன்னால், பாதிக்கப்படுகின்ற இடங்களுக்கே சென்றபொழுதுதான் அவர்களுடைய துயரங்கள், துன்பங்கள் தெரியும். அந்த அளவிலே பாதிக்கப்படுவர்களோடு இணைந்து செயல்படக்கூடிய இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேர்தல் காலங்களில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. இப்பொழுது எந்த விதமான ஏசியமும் நாங்கள் சொல்லக்கூடாது. அதுவும் நான் ஒரு துணை பொதுச் செயலாளர், சொல்லுகின்ற இடத்தில் இருக்கின்றவர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர். ஆனால் அவர்தான் இந்த கருத்தை முழுமையாக சொல்லுவார். நாங்கள் சொல்லுவதற்கு எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கட்டாயம், அதாவது 2000 கோடி வேண்டும் என்று இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் கூறினார். அவர் தோராயமாக சொல்றார். நாங்கள் அப்படி அல்ல, முழுவதுமாக என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெரிந்த உடனேயே நாங்கள் ஆட்சி இருந்தபோது கூட இதற்கு முதல் தவணையாக நீங்கள் இவ்வளவு கொடுக்க வேண்டும், முழுவதுமாக நீங்கள் ஆய்வு செய்த பின்பு எங்களுக்கு இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் மத்திய அரசுக்கு கோரிக்கை வைத்திருக்கிறோம். ஆனால் இவர் 2000 கோடி என்று வைத்து விட்டார். எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவரால் உடனடியாக அதிகாரிகளை அழைத்து, அதிகாரிகளை அனுப்பி வைத்து உடனடியாக அந்த நஷ்டத்தை ஈடு செய்ய முடியவில்லை. அது எவ்வளவு என்று அவரால் சொல்ல முடியவில்லை. அதனால தோராயமாக 2000 கோடின்றாங்க. இப்போ 944.18 கோடி மத்திய அரசுடைய பேரிடர் நிவாரணத்திலிருந்து மத்திய அரசு இப்போ ஒதுக்கி இருக்கிறது. உங்களுக்கு ஆட்சியாளர்கள் அழுத்தம் கொடுக்கணும். ஆட்சியாளர்கள் அரசியல் ரீதியாக தனக்கு ஆபத்து வருகின்ற நேரத்திலே தன்னோடு இருக்கிறவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். தன்னோடு இருக்கின்றவர்களுக்கு அரசியல் ஆதாயத்துக்காக அழுத்தம் கொடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். மக்களுக்கு செய்ய வேண்டிய நன்மைகளை செய்கின்ற பொழுது இந்த ஆட்சியாளர்கள் உரியவர்களிடத்தில் அழுத்தம் கொடுக்க முடியவில்லை. காரணம், பயந்து ஒதுங்கிக் கொள்கிறார். ஏதோ கேட்குறாங்க, விட்டுறாங்க. அதுதான் இன்றைய நிலைமை. நாங்கள் அப்படியே இல்லை. எங்களுடைய பொதுச்செயலாளர் சொல்றாருல்ல, எல்லாத்தையும் கொடுக்கணுன்றார். அப்போ வெறும் 2000 ரூபாய் தான் கொடுத்துருக்காரு. பாண்டிச்சேரியில் 5000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. நீ எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன சொன்ன? இறந்தா 25 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தபொழுது பாதிக்கப்பட்ட இறந்தால் அந்த குடும்பத்துக்கு 25 லட்சம் கொடுக்கணும்னு சொன்னீங்க. இப்போ எவ்வளோ கொடுத்துருக்கிறீங்க? எதிர்கட்சியாக இருக்கின்ற போது ஒரு பேச்சு, ஆளுங்கட்சியாக இருக்கின்ற ஒரு பேச்சு. இப்படி நிறம் மாறக்கூடிய அரசியல் தலைவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். மக்களை நேசிக்கக்கூடிய தலைவர்கள் இவர் இல்லை. அந்த சண்டிகரில் நடந்த மாநாடை பற்றி கேட்கிறீர்கள். சண்டிகரில் நடந்த மாநாடு மத்திய அரசால் நடத்தப்பட்டது. அதில் பாரத பிரதமரும் உள்ளாட்சித்துறை அமைச்சரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாநாட்டில் சைபர் கிரைம் ஒரு 22 இளம் IPS அதிகாரிகள் நியமித்து அதற்கு தலைமை பொறுப்பையும் வருண்குமார் கொடுத்திருக்கிறார்கள். அப்படி முக்கியத்துவம் கொடுத்த ஒரு அதிகாரி அந்த மாநாட்டில் தமிழகத்தில் இருக்கின்ற ஒரு கட்சியை பற்றி கடுமையான விமர்சனம் செய்திருக்கிறார். அந்த விமர்சனத்தில் நாங்கள் உள்ளே செல்ல விரும்பவில்லை. ஆனால் மத்திய அரசு நடத்திய அந்த மாநாட்டில் ஒரு பொறுப்பு வழங்கிய தலைமை பொறுப்பேற்றிருக்கின்றவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அதன் மீது மத்திய அரசும் மாநில அரசும் என்ன நடவடிக்கை எடுக்க இருக்கிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம்.